எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வராகி பூஜையை பத்தி தான் நம்ம பார்ப்போம். அதாவது வராகி உபாசனை எப்படி பண்றது, வராகி வசியம் எப்படி பண்றதுன்னு பார்த்து நம்ம பார்ப்போம். இப்போ உங்களுக்கு வராகி எப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, காளி மாதிரி தான் உங்களுக்கு வராகியும். நீங்க தாராளமா வீட்டில் வச்சு வழிபடலாம். நம்ம அதுக்கு நீங்கள் தனியாக உபாசனை எடுத்தால் மட்டும்தான் வழிமுறைகள் எல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நம்ம வழிபடுறதை பொறுத்து தான் நமக்கு அந்த வராகி நமக்கு சாந்த ரூபமாக வழிபடுதமா இல்லாட்டி அகோர ரூபத்தில் நமக்கு வேணுமான்னு சொல்லி நம்ம பூஜை பண்ணுற முறை தான் இருக்குது. அது அதனால் நீங்கள் இப்போ இதில் நான் உங்களுக்கு அதுக்கு உண்டான எந்திரம், வராகி அம்மனுக்குள்ள எந்திரம், அதுக்குள்ள மந்திரம் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இதை வச்சு நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் தாராளமாக வீட்டில் பண்ணலாம். எப்படி எல்லாமே டீட்டெயிலாக ஃபுல்லாக கொடுத்துருந்தேன். இந்த பூஜை உங்களுக்கு மெயினாக வராகி வழிபாடு நீங்கள் பண்ணீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு காளியும் வராகியும் ஒன்று தான். ரெண்டுக்கும் ஒரே சக்தி தான் உண்டு. வராகி அம்மனை நீங்கள் வழிபடுறதுனால உங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல இப்போ கடன் பிரச்சனை இருக்குது, அதாவது இப்போ வீட்டில் என்னதான் பணம் நமக்கு வந்தாலும் கையில் நிற்க மாட்டேங்குது, இதை மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை, குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, எதிரி தொல்லை ரொம்ப இருக்குது, ஒரு வேலைக்கு போனால் அங்கே நமக்கு பிரச்சனை இருக்குது, எங்கே பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குது, எதை எடுத்தாலும் தடங்களாக இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க நீங்கள் வராகி பூஜை தாராளமாக நீங்கள் பண்ணலாம். அது மாதிரி நிறைய பேத்துக்கு இந்த கல்யாணம் முடியாமல் இருக்கும். ஒரு ஜென்ட்ஸ்னாலும் சரி லேடிஸ்னாலும் சரி கல்யாணம் முடியாமல் இருக்கும்போது அவங்க அந்த பூஜை எடுத்து பண்ணாலும் சரி கல்யாணம் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஒரு மண்டலம் முடிக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு கல்யாணத்துக்கு உண்டான வழி கிடச்சி கல்யாணம் முடிஞ்சிடும். அது மாதிரி எல்லா விஷயத்துக்குமே இந்த பூஜை உங்களுக்கு இது பயன்படும். இந்த வராகி அம்மனை நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, வராகி நான் பூஜை பண்ணேன் ஆனால் எனக்கு எதுவும் நடக்கலை. என்ன அவங்க பண்ணுற தப்பு அப்படின்னா, ஒரு 10 நாள் 15 நாள் பண்ணுவாங்க. அதனால அதை விட்டுட்டு எனக்கு ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. நீங்கள் வராகி பூஜைன்னு இல்லை, எந்த அம்மன் பிள்ளையில் எந்த தெய்வத்துக்குள்ள பூஜையை நீங்கள் பண்ணாலும் சரி அதுக்கு உண்டான டைம் அந்த மந்திர சித்தி ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த 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 தெய்வத்தோட அனுக்கிரகம் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். இப்போது அதே மாதிரி இப்போ இந்த வராகி நீங்கள் காளி இதெல்லாம் வழிபடுதீங்க அப்படின்னா இந்த தெய்வத்தெலாம் நம்ம ஒரு மந்திரத்தாலேயோ ஒரு எந்திரத்தாலேயோ அவ்வளோ சீக்கிரத்தில் கட்டுப்படுத்த முடியாது. நம்மளோட அன்புல மட்டும்தான் இவங்க எல்லாமே கட்டுப்பட்டு இருப்பாங்க. எந்த தெய்வனாலும் சரி, நான் மந்திரம் சொல்லிட்டேன், 40,000 தடவை சொல்லிட்டேன், 1,00,000 தடவை சொல்லிட்டேன் அப்படின்னு நம்மக்கிட்ட வராது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதை முழுசாக எடுத்து பண்ணுதோ நம்மளை தெய்வத்துக்கு அர்ப்பணிக்கணும். இப்போ நீங்கள் இந்த பூஜை எடுத்து பண்ணுவீங்க, வராகி பண்ணுறீங்களா, காலையெல்லாம் ஒன்று தான். நீங்கள் பண்ணும்போது நீங்கள் பூஜை ஆரம்பிக்கும் போது என் வாழ்க்கையை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோமா, இனிமேல் என் வாழ்க்கையில் நல்லதோ கெட்டதோ நீ தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பூஜையை ஆரம்பித்து உங்கள் வாழ்க்கையை அந்த தெய்வத்துக்கிட்ட விட்டு நீங்கள் பூஜையை ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் மந்திர சித்து உங்களுக்கு ஆகாட்டினா கூட உங்களுக்கு அந்த தெய்வத்தோட அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். இது நிறைய பேர் சொல்லாத விஷயம், நிறைய பேர் பண்ணுற தப்பும் அதுதான். எப்படின்னா அந்த மந்திரத்தை நம்ம எவ்வளோ சீக்கிரம் இப்போ ஒரு மந்திரம் எடுக்காங்க, 1,00,000 உரு போட்டால் இவ்வளோ பவர் கிடைக்கும், 10,000 உரு போட்டால் அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க பண்ணது தப்பு எப்படின்னா, அந்த மந்திரத்தை எப்போ நம்ம சொல்லி முடிக்கணும், அதான் 10,000 தடவை எப்போன்னு சொல்லலாம், இல்லாட்டி 1,00,000 தடவை எப்போன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு அந்த கணக்கை வச்சு தான் சொல்லுவாங்களே தவிர அந்த தெய்வத்தை நம்மக்கிட்ட வர வைக்கணும்னு அந்த எண்ணம் அவங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி நிறைய பேர் இப்போ வராகி செலை வச்சு வழிபடுவாங்க. செலை வச்சு தாராளமாக வழிபடலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் ஃபோட்டோ வச்சுனாலும் பண்ணலாம், செலை வச்சுனாலும் பண்ணலாம். ஆனால் செலை வைக்கிறீங்க அப்படின்னா என்ன ஒன்று நீங்கள் பார்த்து பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் செலை வச்சு வழிபட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் வர்ற சன்னதியும் அதை வழிபட்டாகணும். அதுதான் சிலையில் இருக்கிற ஒரே முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் இப்போது இந்த வராகி பூஜை எடுத்து செலை வச்சு நீங்கள் வழிபட்டுட்டீங்க, உங்களுக்கு அப்புறம் வர்ற உங்கள் பிள்ளைங்களோ அவங்க பிள்ளைங்க எல்லாமே இந்த சிலையை வழிபாடு பண்ணணும். அவங்க யாரும் பண்ணாமல் அதை கண்டுக்கிடாமல் விட்டாங்க, அது கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்கும். ஏன்னா சும்மா இருக்க தெய்வத்தை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு அதை நம்ம கண்டுக்கிடாமல் விட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு பிரச்சனை கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு அப்புறம் வர தலைமுறை இதுக்கு உட்காந்து மந்திரம் சொல்லணும், நீங்கள் செலை வாங்கி வச்சுட்டீங்க, அதுக்கு ஒரு மந்திரம் சொல்லணும், அதுக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படி கூட அவசியம் இல்லை. சும்மா நார்மலாக ஒரு சூடம்பத்தி காமிச்சு கூட கும்பிட்டுட்டு வந்தால் கூட எந்த பிரச்சனையும் இருக்காது. அதை கண்டுக்கிடாமல் ஒரு ஓரத்தில் போட்டுட்டு அதை உங்களுக்கு எப்படி சொல்லனா, அதுக்கு ஒரு படையல் கூட இல்லை, ஒரு எதையுமே சூடம் பற்றி எதையும் காமிக்காமல் அது ஏதோ ஒரு ஓரத்தில் பேருக்குன்னு இருக்குங்க மாதிரி அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி இந்த கோயில் உங்களுக்கு பாலடைஞ்சு ஆகுதோ அதே மாதிரி தான் இந்த சிலையும் உங்களுக்கு வெளியே தெரியாது. நம்ம வீட்டில் தூப்போம் துடைப்போம் எல்லாம் பண்ணுவோம், ஆனால் அந்த சிலைக்கு நம்ம எதுவுமே பண்ணாதுங்கும் போது அது ஒரு கோபத்தில் தான் இருக்கும். சும்மா இருக்க தெய்வத்தை வீட்டுக்கு கொண்டு வச்சுட்டு நம்ம இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு அதுக்கு உண்டான விளைவுகள் கண்டிப்பாக வரும். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் ஃபோட்டோ வச்சே வழிபடுங்க. இல்லைன்னா இதில் எந்திரம் கொடுத்துருக்கேன், நான் எந்திரம் இந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன். அந்த எந்திரத்தை காரி சுத்தி தகட்டில் போட்டு நீங்கள் வழிபடணும். இப்போ பூஜை எப்படி பண்ணணும் நான் சொல்கிறேன்.
இந்த இதில் எந்திரம் கொடுத்துருப்பேன். இந்த எந்திரத்தை வந்து நீங்கள் 6க்கு 6 செப்பு தகடு இல்லாட்டி காரி சித்து தகடில் வந்து நீங்கள் வரையணும். வரைஞ்சிட்டு நீங்கள் கடையில் வந்து இந்த உங்களுக்கு எந்திரம் கிடைக்கும், மகா வராகி எந்திரம் அப்படின்னு வராகி எந்திரம் கிடைக்கும். அந்த எந்திரத்தை நீங்கள் மேக்ஸிமம் அதை நீங்கள் வாங்காதீங்க. ஏன்னா எந்த எந்திரம் நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி, அந்த எந்திரத்துக்கு மேலே அந்த பேர் வந்து என்றைக்குமே எழுதியிருக்கக்கூடாது. அது என்ன எந்திரம்னு எழுதக்கூடாது. அப்படி எழுதிச்சுன்னா அந்த எந்திரம் அவ்வளோ சீக்கிரமாக வேலை பார்க்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, கைப்பட வரைங்க. அந்த எந்திரம் வரைஞ்சி அதுக்கு பிராண பிரதிஷ்டை பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி அதுக்கு அபிஷேகம் எல்லாம் செஞ்சு அதுக்கு உண்டான நீங்கள் இப்போ மகா வராகிக்குள்ள எந்திரம் நீங்கள் வரைகிறீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு இதுக்கு நான் மூல மந்திரம் கொடுத்துருக்கேன். அந்த மந்திரத்தை நீங்கள் அதுக்கு எந்திரம் வரைஞ்சி பிராண பிரதிஷ்டை முடிச்சு அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு உண்டான ஒரு மூல மந்திரத்தை ஒரு 108 தடவையாக சொல்லி நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்து பூஜையில் வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பூஜை சாயங்காலம் ஆரம்பிக்கலாம். நீங்கள் இப்போ பௌர்ணமிக்கோ அமாவாசைக்கோ நீங்கள் பூஜை ஆரம்பிக்கிங்கன்னா குருவோட பார்த்து அன்றைக்கி நீங்கள் அந்த எந்திரம் வரைஞ்சி அபிஷேகம் பண்ணி வச்சுட்டு இப்போ அன்றைக்கி சாயங்காலம் நீங்கள் வந்து பூஜை ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அன்றைக்கி சாயங்காலம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கும்பம், இப்போ நீங்கள் உபாசனை மாதிரி எடுக்கிறீங்கன்னா கும்பம் ஏற்றி நீங்கள் பூஜை பண்ணணும். இல்லை நான் உபாசனை மாதிரி எடுக்கல, சும்மா நார்மலாக நான் வழிபடுதேன் அப்படின்னா அந்த எந்திரத்தை நீங்கள் வச்சுட்டு கிழக்கு முகமாக வச்சு நீங்கள் வடக்கு முகமாக வந்து நான் உங்களுக்கு இதில் ஒரு மந்திரம் கொடுத்துருக்கேன். அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் டெய்லி ஒரு 108 தடவை நீங்கள் சொல்லணும். அது இந்த மந்திரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மூல மந்திரம் கிடையாது, வராகிக்குள்ளே வேற ஒரு தியான மந்திரம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மந்திரம் அந்த மந்திரம் வந்து இது வந்து உங்களுக்கு எதுக்கு நான் மூல மந்திரம் கொடுக்கலன்னா, நீங்கள் மூல மந்திரம் எடுத்தீங்கன்னா அதுக்கு வழிபாட்டு முறையே வேறு மாதிரி வரும். அதுக்கு நீங்கள் கும்பம் ஏற்றணும், எந்திரத்தை வைக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு படையல் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதை வந்து நீங்கள் வீட்டில் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க, இது நீங்கள் உபாசனை மாதிரி எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தனியாக மை வரும். திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் 48 நாள் ரொம்ப இதாக இருக்கணும், அந்த ரூம்குள்ளே வந்து ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும், வேற ஆளுக்க உள்ளே வரக்கூடாது. இது இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் இருக்குது. அதனால் இந்த பூஜை வந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம். நீங்கள் வீட்டில் பூஜை ரூமில் வச்சு நீங்கள் தாராளமாக எந்திரத்தை வச்சு அதுக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்து நீங்கள் இது பண்ணலாம். முக்கியமாக இந்த இது வந்து நீங்கள் இப்போ அமாவாசை, பௌர்ணமி, இல்லாட்டி வளர்பிற பஞ்சமி தேதி, இல்லை தேய்பிற பஞ்சமி தேதி, இந்த 4 நாள் நீங்கள் என்றைக்குனாலும் நீங்கள் இந்த பூஜையை ஆரம்பிக்கலாம். இந்த பூஜையை ஆரம்பித்து நீங்கள் சாயங்காலம் கரெக்டாக அந்த மூஞ்சு கற்கள் அப்படிம்பாங்க, இருட்டுத டைம் ஒரு 6 மணி to 7 மணிக்குள்ளே நீங்கள் அந்த பூஜையை வந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். ஆரம்பித்து அந்த நீங்கள் வந்து வடக்கு முகமாக உட்காந்து நீங்கள் சிவப்பு கலர் ஆடை தான் நீங்கள் அணியணும். கீழே வந்து சிவப்பு கலர் ஆசனம் விரிச்சுட்டு இந்த மூல மந்திரத்தை 108 தடவை நீங்கள் வச்சு சொல்லுங்கள். இதுக்கு நீங்கள் படையல்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு ஐட்டம் நீங்கள் வைங்க. அதாவது பூமிக்கு அடியில் விளையிற கிழங்கு ஐட்டம் எதனாலும் நீங்கள் வைக்கலாம். அதுதான் இதுக்கு வராகிக்கு உண்டான முக்கியமான விஷயம். நீங்கள் தீபம் போட்டீங்க அப்படின்னா நெய் தீபம் போட்டால் ரொம்ப நல்லது. அப்படி நீங்கள் நெய் தீபம் போடுறீங்க அப்படின்னா இந்த கடையில் அந்த 10 ரூபா பாக்கெட் வாங்கி போடக்கூடாது, ஒரிஜினல் நெய் வாங்கி போடணும். இல்லை எனக்கு அந்த அளவு போட முடியாது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நல்லெண்ணெயில் கூட நீங்கள் வந்து தீபம் போட்டுக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் பூஜை இப்போ நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிங்க. இப்போ நான் கொடுத்துருக்க இந்த எந்திரம் அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்போ ஒரு நாள் நீங்கள் சொல்லலை, இப்போ அடுத்த நாள் நீங்கள் சொல்கிறீங்கன்னா பிரச்சனை கிடையாது, நீங்கள் தாராளமாக வழிபடலாம். நீங்கள் அந்த மந்திரத்தை 108 தடவை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை அப்படி நீங்கள் வராகி அம்மன்ட்டு நீங்கள் சொல்லணும். எனக்கு இந்த பிரச்சனை இருக்குமா, இவ்வளோ வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது சொல்லும் போது அந்த பிரச்சனை படிப்படியாக சரியாகிறது நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு இதான பூஜை. எக்காரணத்தை கொண்டு இந்த பூஜையை வந்து நீங்கள் வந்து நைட்டு பண்ணக்கூடாது, 10 மணிக்கு மேலே வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. நீங்கள் பூஜை பண்ணுறீங்க, வராகிக்கு பண்ணுறீங்கன்னா ஒன்று பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணணும், இல்லாட்டி சாயங்காலம் 6 மணி அந்த இருட்டுத டைமில் நீங்கள் பண்ணணும். நைட்டு ஒரு 10 மணிக்கோ 11 மணிக்கோ நீங்கள் பண்ணக்கூடாது. அந்த உக்கடமான நேரம், அந்த நேரம் வந்து அந்த நேரத்தில் நீங்கள் வராகிக்கு பூஜை பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் பலி கொடுக்கணும். அது பூஜை முறையே வேறு மாதிரி இருக்கும், வீட்டில் வச்சு பண்ணக்கூடாது, கொஞ்சம் வெளியே வச்சு பண்ணணும். அதனால் நீங்கள் இந்த வராகி இந்த பூஜை நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா ஒன்று நீங்கள் காலையில், அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் இல்லாட்டி சாயங்காலம் அந்த மூஞ்சு கற்கள் நீங்கள் பூஜை ஆரம்பிக்கணும். முதல் நாள் நீங்கள் பூஜை பண்ணும்போது மட்டும் வெத்தலை பாக்கு, அவல் பொரிக்கடலை, திரும்பி பார்த்தீங்கன்னா பல வகைகளில் எல்லாம் வைங்க. வாழைப்பழம் வச்சுருங்க. 2 தேங்காய் உடைச்சி நீங்கள் படையில் வைக்கணும். அவல் பொரிக்கடலை, கொஞ்சோண்டி சக்கரை பொங்கல் எல்லாம் வச்சு, கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, அதே மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு, இதை மாதிரி நமக்கு சீனி கிழங்கு இதெல்லாம் சொல்லுவாங்க, நம்ம பூமிக்கு அடியில் எல்லாமே வாங்கி அதை நீங்கள் வைங்க. அதை வச்சு நீங்கள் இப்போ பூஜையை வந்து நீங்கள் ஆரம்பிங்க படையல் போட்டு. மற்றபடி நிறைய படையல் போடணும் அப்படி அவசியம் இல்லை. இதை நீங்கள் வச்சுட்டு ஒரு படிக மாலை இல்லாட்டி துளசி மாலை எதுவும் வாங்கிட்டு இந்த மந்திரத்தை 108 தடவை நீங்கள் வடக்கு முகமாக நீங்கள் அமர்ந்து நீங்கள் சொல்லணும். சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு படிப்படியாக உங்களுக்கே தெரியும், அந்த வராகி அம்மன் வந்து நமக்கு வீட்டுக்கு வர்றது, உங்களுக்கு அந்த அனுகிரகம் கிடைக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும்.
தெரிஞ்சு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். இப்போ குடும்பத்தில் ஒத்துமையே கிடையாது, ஒரே சண்டையாக இருக்குது அப்படின்னு தாராளமாக நீங்கள் பண்ணலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் அப்படி வீட்டில் ஃபோட்டோ வச்சுருக்கேன் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஃபோட்டோ வச்சுருந்தீங்க, எனக்கு இந்த எந்திரம் போட முடியல அப்படின்னா, நீங்கள் ஃபோட்டோ முன்னாடி கூட இந்த மந்திரம் சொல்லலாம். இந்த எந்திரம் எப்படின்னா, அந்த வராகியை அதில் வராகிக்குள்ளே எந்திரம் அது இப்போ நான் எங்ககிட்ட வராகி பூஜை எடுப்பாங்க, உபாசனை. அதுக்கு அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வராகி எந்திரத்தை நாங்கள் கைப்பட வரைஞ்சி அந்த எந்திரத்தில் வராகி அம்மனை ஆவாகனம் பண்ணி நாங்கள் கொடுப்போம். கொடுத்துட்டு அவங்களுக்கு உண்டான பூஜை பண்ணதுக்கு உண்டான படிக மாலையில் அதுக்கு தனியாக உரு ஏற்றி, எந்த அம்மனை அவங்க பூஜை பண்ணது வராகி அம்மன் பூஜை பண்ணதாங்கன்னா வராகி அம்மனுக்குள்ள உருவை அந்த அவங்க யூஸ் பண்ணுற படிக மாலையில் நாங்கள் அதுக்கு 2 நாள் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி அந்த மாலை தனியாக கொடுத்துருவோம். இதுக்கு தனியாக மை உண்டு, அந்த மை நாங்கள் தனியாக கொடுப்போம். அது உபாசனை முறைப்படி 48 நாள் அவங்க எடுக்கிறாங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க விரதம் இருக்கணும், இல்லை நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. நான்வெஜ் சாப்பிடாமல் நாங்கள் சொன்ன முறைப்படி கும்பம் ஏற்றணும். அந்த எந்திரமே நாங்கள் வேறு மாதிரி வைக்க சொல்லணும். அந்த உபாசனை எடுக்கிறாங்கன்னா அதுக்கு வேறு மாதிரி அவங்க வைக்கணும். அது எல்லாமே வச்சு படையல் போட்டு நம்ம பண்ண சொல்லணும். இது இப்போ நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே நீங்கள் தாராளமாக வீட்டில் யாருனாலும் செய்யலாம். ஜென்ஸு, லேடிஸு, சின்ன பிள்ளைங்க யாருனாலும் செய்யலாம். நீங்கள் டெய்லி சாயங்காலம் சாமி கும்பிடுங்களா, காலையில் சாமி கும்பிடுறீங்களா, கும்பிடும்போது பத்தி சூடம் எல்லாம் காமிச்சிட்டு உட்காந்து ஒரு 108 தடவை இந்த இதை நீங்கள் இந்த மந்திரத்தை நான் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன தேவைப்படுது, உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்கும், நீங்கள் எப்படி அடுத்த ஆள்கிட்ட சொல்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் தெய்வத்திட்ட சொல்லிடுங்க. சொல்லிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் முடிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நினச்சது எல்லாமே நிறைவேற்றி கொடுக்கும். வராகி அம்மன் நான் இங்கே நினச்ச எல்லாமே நிறைவேற்றி கொடுக்கும். முக்கியமாக நீங்கள் இந்த படையலில் வைக்கும்போது கட்டி மஞ்சள் கண்டிப்பாக வைங்க. கட்டி மஞ்சள் கடையில் முக்கியமாக அது முக்கியமானது. ஏன்னா வராகி அம்மனுக்கு மஞ்சள் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் மஞ்சள் கண்டிப்பாக அதை வாங்கி வைங்க. டெய்லி முடிஞ்சால் கூட ஒரு 2 மஞ்சளோ என்னமோ வாங்கி வச்சுட்டு மறுநாள் அந்த மஞ்சளை எடுத்து நீங்கள் தனியாக அதை நீங்கள் அரைச்சி நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை வீட்டில் இருக்கவங்க லேடிஸ் இருந்தாங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை என் வீட்டில் யாரும் இல்லை, அந்த மஞ்சள் யூஸ் பண்ண முடியாதுன்னா அதை எடுத்து நீங்கள் ஆற்றுல எதுவும் கொண்டு போய் போட்டுட்டு வந்துடுங்க. அந்த வளர அப்படி பண்ணிடுங்க. நல்ல உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த பூஜை. இந்த எந்திரம் நான் கொடுத்துருக்கேன், நான் மந்திரமும் இதில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்கள் உட்காந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி கண்டிப்பாக தீர்த்து கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் எப்படி காளி வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதிரியே வாழ்க்கையில் இருக்க மாட்டாங்களோ, அதே மாதிரி வராகி அம்மன் வழிபட்டாலும் எதிரியே இருக்க மாட்டாங்க. எந்த தொந்தரவும் நமக்கு இருக்காது. அதே மாதிரி ரொம்ப இதான பூஜை. தாராளமாக இதை எடுத்து பண்ணுங்கள். அப்படி தனியாக உபாசனை மாதிரி எடுக்கணும், 48 நாள் உபாசனை மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறவங்க அதாவது அந்த வராகி அம்மனோட முழு அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கணும், அதோட சக்தி நமக்கு இது வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு நாங்கள் தான் ரெடி பண்ணி கொடுக்கணும். அதை நான் உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி அதுக்கு உண்டான எந்திரம், அதுக்கு உண்டான மாலை, அதுக்கு உண்டான மை எல்லாமே நான் உங்களுக்கு ரெடி பண்ணி நான் கொடுத்துருவேன். அதன்படி நான் சொல்கிறபடி நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சித்தி ஆயிரும். நீங்கள் தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். இதை பார்த்து எந்திரம் நானே வரைஞ்சி நானே பூஜை பண்ணிடுவேன்னு சொல்லுறவங்க தாராளமாக நீங்கள் பூஜை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். என்றைக்குமே எந்த பூஜை பண்ணாலும் நம்பிக்கையாக பண்ணுங்கள், கண்டிப்பாக கை கொடுக்கும். நன்றி.